வணக்கம். அன்னை தெரசா இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல முதல்ல வர்றது அன்பு, கருணை, ஏழைகளுக்கு செஞ்ச சேவை, சரிதானே? ஆனா உலகம் முழுக்க கொண்டாடப்படுற இந்த புனித பிம்பத்துக்கு பின்னாடி ரொம்பவே கடுமையான விமர்சனங்களும் பதிலில்லாத பல கேள்விகளும் இருக்கு. நம்ம அதிகம் கேள்விப்படாத அந்த பக்கங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உலகம் முழுசும் அன்னை தெரசானாலே அவங்கதான் அன்பு, கருணை, தன்னலமில்லாத சேவை, எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம். சொல்லப்போனா அமைதிக்கும் இரக்கத்துக்கும் அவங்க பேர் தான் ஒரு மிக உயர்ந்த சிம்பலா பார்க்கப்படுது. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம பாக்குற, நாம நம்புற இந்த பிம்பம் 100% உண்மையா, இல்ல இந்த கதைக்கு நமக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்குதா? இந்த கேள்விதான் நாம பண்ண போற இந்த முழு அலசலுக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுது. சரி, இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல உலகம் அவங்கள எப்படி பார்த்துச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். பல வருஷமா ரொம்ப கவனமா உருவாக்கப்பட்ட அந்த புனித பிம்பத்தை முதல்ல கொஞ்சம் அலசி பாப்போம் வாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்களை பாத்தீங்கன்னா சும்மா இல்ல. அமைதிக்கான நோபல் பரிசு, நம்ம நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னா, அப்புறம் கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த புனிதர் பட்டம்னு பெரிய பெரிய கௌரவங்கள். உலகம் முழுக்க அவங்கள சாக்கடைகளின் புனிதர்னு கொண்டாடுனாங்க. இதெல்லாம் அவங்க புகழ ஒரு அசைக்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ நாம கதையோட அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இந்த வெளிச்சமான புகழ்பெற்ற பிம்பத்துக்கு பின்னாடி ரொம்பவே சீரியஸான சில விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இருக்கு. அதையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உண்மையில என்னன்னா, அவரோட பணி, அவங்க பயன்படுத்தின வழிமுறைகள், அவங்களோட சேவை நிறுவனங்களோட செயல்பாடுகள்னு பல விஷயங்கள் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. இது ஏதோ காத்துவாக்குல வந்த செய்திகள் இல்ல, ரொம்ப ஆழமான சீரியஸான குற்றச்சாட்டுகள். அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் எதை பத்தினது? இந்த சர்ச்சைகளோட மையப்புள்ளி என்ன? எந்தெந்த விஷயங்கள் இவ்வளவு பெரிய விவாதங்களுக்கு காரணமா இருந்துச்சு? வாங்க அத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்கதான் பாருங்க, ரெண்டு வெவ்வேறு உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் எல்லாரும் அவங்கள ஏழைகளின் மீட்பர், சேவை செய்யறதுக்காவே பிறந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சர்ச்சைக்குரிய நிதி கையாடல், தரமில்லாத மருத்துவமனைகள்னு ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்குல்ல. இந்த விமர்சனங்கள் இன்னும் ஆழமா போகுது. குறிப்பா அவங்களோட மருத்துவ இல்லங்கள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சாம். வர்றவங்களுக்கு சரியான வலி நிவாரணிகள் கூட கொடுக்கல, முறையான சிகிச்சையும் இல்லைன்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. கோடிக்கணக்கான டாலர் நன்கொடையா வந்தும் அந்த பணம் ஏன் இந்த இடங்களோட தரத்தை உயர்த்த பயன்படல? அப்போ அந்த நிதி என்னாச்சு, எங்க போச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாலே இருக்கு. ஆக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அன்னை தெரசாங்கிறது ஒரு சாதாரண ஆளுமை இல்ல. அவங்களோட மரபு ரொம்பவே சிக்கலானது. ஒரு பக்கம் புனிதர், இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள். இது ஒரு முடிவே இல்லாத விவாதத்தை உருவாக்குது. அதனால நாம பாக்குற ஒட்டுமொத்த சித்திரம் இதுதான். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஆனா இன்னொரு பக்கம் அவங்க செஞ்ச வேலைகள் மேல ரொம்ப சீரியஸான கேள்விகளும் ஆழமான விமர்சனங்களும் இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதால அவங்கள பத்தி நாம ஒரு முடிவுக்கு வர்றது அவ்ளோ சுலபம் இல்ல. கடைசியா இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்டயே விட்டுடுறோம். நாம இப்ப பார்த்த தகவல்களை வச்சு அன்னை தெரசாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு புனிதரா இல்ல சர்ச்சைக்குரிய ஒரு நபரா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க.